அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமில் இருக்கிற சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் ஸ்கீம், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திலையும் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொது வருங்கால வைப்பு நிதியிலையும் புதிய விதிமுறைகளை அவங்க அறிவிச்சிருக்காங்க. நியூ ரூல்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன புதிய விதிகள்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நியூ ரூல்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி, கிராண்ட் டாட்டர் சொல்லக்கூடிய பேத்தி பேரில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கார்டியன்ஷிப் லீகல் கார்டியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பெண் குழந்தையுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையருக்கு அந்த கார்டியன்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது பேத்தி பேரில், கிராண்ட் டாட்டர் பேரில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த லீகல் கார்டியனுக்கு கார்டியன்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா 1/10/2024 முதல் இந்த அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ண முடியாது. இந்த புதிய விதி 1/10/2024 முதல் அமலுக்கு வருகிறது. பொதுவாக கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த திட்டத்தை விட்டுருங்க. தாத்தா பாட்டி, கிராண்ட் சில்ட்ரன் சொல்லக்கூடிய பேரண்ட் பேத்தி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் பிற்காலத்தில் அது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக இருக்குன்னு ஆசைப்பட்டு அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த திட்டம் ஆகிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திலையும் கிராண்ட் டாட்டர் மேலே கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கும்போது, ஒரே ஃபேமிலியில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கும்போது, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் டாட்டர் மேலே ஒரு அக்கௌண்ட்டும், அதே மாதிரி அந்த பெண் குழந்தையுடைய பெற்றோர்கள் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டியூவல் அக்கௌண்ட்ஸ், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குன்றது தான் விதி. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்குகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூ ரூல் பார்க்கும்போது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கிற மைனர் அக்கௌண்ட். இந்த நியூ ரூல் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 அக்டோபர் 2024. பெற்றோர்கள் யாராவது தன்னோட பிள்ளைங்கள் பேரில் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு 18 வயசு ஆகும் வரை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வழங்கப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% இருக்குது. வட்டி விகிதம் 4% இருக்குது. அந்த குழந்தை எப்போ மேஜர் ஆகுதோ அப்போத்துலேருந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அன்றைக்கி தேதி இருக்கிற என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மைனர் வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மேஜரான பிறகு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அன்றைக்கி இருக்க தேதிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அது அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் 7.10% இருக்குது. 7.10% இருக்குது. இதுவே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு மைனர் பேரில் ஆப்ரேட் பண்ணும்போது 1/10/2024 முதல் அதுக்கு 4%, அதாவது 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் நிர்ணயிச்சிருக்காங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4% இதுக்கு பொருந்துன்றது மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு பெற்றோர் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் 7.10% மைனஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 4%. பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் குறைவாக கிடைக்கும் உங்கள் மைனர் அக்கௌண்ட்டில். 18 செப்டம்பர் 2024 அன்று மத்திய அரசாங்கம் என்பிஎஸ் வத்சாலயா என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தாங்க. இது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டமாக கருதப்படுகிறது. என்பிஎஸ் வத்சாலயா திட்டம். அந்த திட்டத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு மைனர் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கான்றது என் தனிப்பட்ட கருத்து. ஆகவே இனிமேல் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு மைனர் அக்கௌண்ட்டுக்கு அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வித் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட், அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. எங்கள் சைடில் இருந்து நாங்கள் சில்ட்ரன் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரியான திட்டங்களை நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நல்ல திட்டங்களை நம்ம முதலீடு செய்வோம். அடுத்தது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கிற மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். இதுவும் புதிய விதிகள் 1 அக்டோபர் 2024 பொருந்துன்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லக்கூடிய பொது வருங்கால வைப்பு நிதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு ஃபைனான்ஸ் ரேட்டில் 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 1,50,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் 1,50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா முதல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் கொடுக்கப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் 1,50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுக்கப்பட மாட்டாதுன்றது தெளிவாக வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை முதல் பப்ளிக் ப்ராவிடென்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் இன்னொரு 75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டான 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க. அந்த 1,50,000 தாண்ட தருவாயில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டும். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.